நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கறது? எப்படி உங்களை சம்மதிக்க வைக்க போறேன்? எனக்கு என்னோட கனவு மேல இருக்கிற ஆசையை விட அவருக்கு என் கனவு மேல இருக்கிற ஆசை அதிகமாயிடுச்சு. எனக்காக இவர் எவ்வளவு பண்றாரு. அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா இதுக்கு மேல நான் அந்த கனவை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட தயாரா இல்லைன்னு இவருக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? சந்தியா, என்ன என்ன இது? அது வந்து என்னங்க, டப்பால வைக்கிறதுக்கு பட்டர் பேப்பர் தீர்ந்து போச்சு. அதான் ஸ்டோர் ரூமுக்கு போய் கொண்டு வந்தேன். சரி. எனக்கு தெரிஞ்சு சந்தியா அந்த போட்டியை பத்தி நினைச்சுதான் பதட்டமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, கடாயை கொஞ்சம் பார்த்துக்கோவா. சந்தியா, வீட்டில் நடந்த விஷயங்களை நினைச்சு நீங்க எதை யோசிச்சுட்டு இருக்காதீங்க, மனசுல எதை வச்சுக்காதீங்க. நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு உங்க படிப்புல கவனம் செலுத்துங்க. அம்மா கிட்ட நான் உத்தரவாதம் கொடுத்ததும் நிச்சயமா எல்லாமே மாறிடும் சந்தியா. இந்த போராட்டத்தில் இவ்வளவு தூரம் நாம வந்துட்டோம். இதுக்கு மேல இந்த கடவுள் தான் கண்டிப்பா நமக்கு வழி காட்டுவாரு. இரு விட்டுரு. நான் அவர்கிட்ட கண்டிப்பா எல்லாத்தையும் பத்தி சொல்லி ஆகணும். எனக்கு எதுவுமே வேண்டாம். டிவியும் வேண்டாம், பேப்பரும் வேண்டாம், இந்த போட்டியும் வேண்டாம். இந்த போட்டியில நான் கலந்துக்க போறதில்லை. என்னோட கனவையும் நான் நிறைவேற்றிக்க போறதில்லை. இன்னைக்கு நான் ஷூட்டிங்க்கு போறேனே. நான் கும்பிடுற அந்த கடவுளுக்கு தான் பெரிய கும்பிடா போடணும். அந்த கடவுளே மீனாட்சி நான் உனக்கு எப்ப உதவி செய்வேன் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க எனக்காக. அதான் எனக்காக இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஒருவேளை அத்தை என்ன பார்த்து தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னா அப்போ என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம நான் பாட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை தப்பிச்சு. கடவுள் எனக்கு துணையா இருந்தாங்களே. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த டிவி பிரச்சனையே கடவுள் இந்த வீட்டுல ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. ஐயோ, அந்த கடவுளுக்கு தான் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ 2 போலீஸ்காரமாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா கண்ணா, உன்னோட அம்மா ரொம்ப புத்திசாலி இல்ல? நீ திருந்தவே மாட்டியா? சரி, நான் எப்படி இருக்கேங்க? வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இப்ப கூட உன் சந்தோஷம் தான் முக்கியமா? கொஞ்சமாவது திருந்த பாரு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? இந்த விஷயங்கள் எல்லாம் விடுங்க. சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேங்க? பார்க்க அழகா இருக்கேனா? ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கேனா? உன்னோட அழகு வர ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஜெயிலை விட்டு நம்ம வெளியே போறோம். அதனால எனக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும் போல இருக்கு. அதுவும் நல்ல ஹோட்டல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் போறோம்ல, அங்க போய் அந்த ஹீரோ ஹீரோயினி கூட நம்ம சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும். அப்புறம் நல்லா எடுக்க சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் மத்தவங்க கேட்கும்போது அவங்க நமக்கு உறவுக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லிக்கலாம்ல. அதுக்கப்புறம் இந்த ஏரியாக்காரங்க இருக்காங்களே, அவங்க எல்லாரும் அப்படியே பொறாமப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியத்துக்கு பொறாம தாங்காது இல்லையா கண்ணா? எங்க அந்த கண்ணாடி வச்சிருந்த காணோம். இருங்க, எனக்கு நல்லா இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினி எல்லாம் யாருமே தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பாக்கும்போது நீ அப்படியே ஹீரோயினி மாதிரி இருக்க. உண்மையை தானே சொல்றேன். எங்க இருக்க? சீக்கிரமா வா. அத்தை, ஐயோ
என்னைக்காவது இந்த அத்தையால எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்குங்க. என்னங்க இந்த கண்ணாடியை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இது பார்த்தாங்கன்னா இது போட்டுட்டு தான் நீ கோயில போய் கடவுளை பாப்பியான்னு கேட்பாங்க. அப்புறம் நீங்க பூஜைக்கான அந்த தட்டை எடுத்துட்டு வாங்க. நான் அதுக்குள்ள கண்ணனை தூக்கிட்டு போய் அவங்க பாட்டி கிட்டே கொடுத்துட்டு வரேன். என்னங்க நம்ம ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சிட் ஃபண்ட் கம்பெனி நஷ்டமாயிடுச்சு. எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம். இந்த கம்பெனில தானே பணத்தை போடணும்னு அன்னைக்கு சொன்ன மோகன். 2 மாசத்துல டபுள் ஆயிருக்கு. அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சா? மோகன், இப்ப நம்ம என்ன செய்யறது? எவ்வளோ ஆசையோட அந்த பணத்தை கொண்டு போய் நீ அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண. இப்ப அந்த பணம் எல்லாம் போச்சு. ஒருவேளை அத்தை சொன்னபடி நம்ம கேட்டிருந்தோம்னா நம்ம பணம் நிச்சயமா போயிருக்காது. ஆரம்பி, இப்ப நீயும் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பி. ஏன்னா அந்த பணத்தை நீ தானே கொடுத்த. அதனால உன்னால என்ன பேச முடியுமோ பேசு. மோகன், ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உனக்கு கிண்டல்லாம் பண்ணல, புரியுதா? சொல்ல போனா இதால நம்ம 2 பேருக்குமே நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தி நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். கவலைப்பட வேண்டியதுனா இன்னைக்கு வரைக்கும் என் விஷயத்துல இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்ல. அன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்தியோ? உன்கிட்ட மட்டும் அந்த பணத்தை வாங்கலன்னா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உன்கிட்ட பணத்தை வாங்கினது என்னோட தப்பு தான். மோகன், உன்கிட்ட பணத்தை கொடுத்து நான் எந்த தப்பும் பண்ணல. நீ பணம் வேணும்னு கேட்ட, அது கூட அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்காக. அதனால அந்த பணத்தை கொடுத்து உனக்கு உதவி செஞ்சேன். நீ பண்ண அந்த உதவியால தான் நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இன்னைக்கு மாட்டிருக்கேன். அந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் மட்டும் சொல்லாத. அந்த பணம் டபுள் ஆகணும்னு ஆசை உன் மனசுலயும் தான் இருந்தது. அதனால தானே கொடுத்த. பணத்து மேல எனக்கு ஆசை இருக்கா? மோகன், அர்த்தமே இல்லாம என்ன பேசுற? எனிவேஸ், இங்க பாரு, நடந்தத இப்ப நம்மளால மாத்த முடியாது. சொல்ல போனா இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, இப்போ அந்த கம்பெனில இருந்து பணத்தை எப்படி வாங்குறது? மோகன், மோகன், பேசாம இந்த ப்ராப்ளம் பத்தி நம்ம பேசாம சந்தியா கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாமா? ஆமா, கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் அவகிட்ட இருக்கும். இதுதான் சரியான யோசனை. வா மோகன், இப்பவே அவங்க கிட்ட போய் பேசலாம். பைத்தியமா உனக்கு? ஏன் அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா சந்தியா அன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது, புரியுதா? இத பத்தி உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்காவது தெரிஞ்சது, அப்புறம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். இத மறந்துடாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. டைவர்ஸ் அது இதுன்னு சொல்லி இவளை எப்படியும் நான் மிரட்டிட்டேன். என்ன பண்ணாலும் அந்த பணம் திரும்ப கிடைக்க போறது இல்ல. அதனால இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாம இருந்தாதான் எனக்கு நல்லது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு என்னோட செல்ல கண்ண அவனோட பாட்டிமாவோட சேர்ந்து இருக்க போற. என்னடா கண்ணா குடு. எங்க பாரு பிரீத்தி, நீ அத்தைக்கு கொஞ்சம் உதவியா என்ன? கண்ணனை வேற அவங்க தான் பாத்துக்கணும். இல்ல, நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீ இப்பவே குழந்தைய பாத்துக்க பழகிக்கலாம்ல. சீக்கிரத்துல நீயும் அம்மாவாக போறல்ல. விக்ரம், இந்தாப்பா தேங்காய். மீனாட்சி, இந்த 21 ரூபாவை உண்டியல போட்டுடு, மறந்துடாத, சரியா? சரிங்க அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் கோவிலுக்கு போனதும் கண்டிப்பா நம்ம மொத்த குடும்பத்துக்காகவும் வேண்டிக்குவேன். கண்டிப்பா நல்லா உட்காந்து வேண்டிக்குவேன் அத்தை. அப்புறம் முக்கியமா நான் எல்லாத்தை விடவும் சந்தியாக்காக தான் வேண்டிக்க போறேன். அந்த கடவுள் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்ல. அப்புறம் அத்தை, இன்னைக்கு நானும் இவரும் சேர்ந்து விரதம் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அத்தை. அப்புறம் இன்னொரு விஷயம், பணத்தை உண்டியல நீ போட வேண்டாம். குழந்தை அவன் கையாலேயே போடட்டும். கண்ணா அவன் கையால போடணுமா? ஆனா அத்தை, கண்ணா இன்னைக்கு உங்க கூட வீட்டுல தானே இருக்க போறோம். அப்படின்னா சரிங்க அத்தை, நான் இப்பவே இவன் கையால அந்த தேங்காவை தொட வச்சிடுறேன் அத்தை. சரிங்களா அத்தை? சரிங்களா? இல்ல மீனாட்சி, குழந்தைய நீங்க 2 பேருமே கூட்டிட்டு போங்க. நீங்க 2 பேரும் அவ்வளவு பெரிய கோயிலுக்கு போக போறீங்க. அங்க குழந்தை கையால நைவேத்தியம் பண்ணா அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா அத்தை, நான் கண்ணனை தூக்கிக்கிட்டு அவ்வளவு தூரம் எப்படி அத்தை போய் என்னால பூஜை பண்ண முடியும்? ஏன் எப்பவுமே கடைக்கு குழந்தைய கூட்டிட்டு போவேல்ல?
அப்ப கோவிலுக்கு மட்டும் உன்னால கூட்டிட்டு போக முடியாதா என்ன? குழந்தைய பாத்துக்கிறதுக்கு விக்ரமும் கூட இருக்கான்ல. பாத்து கவனமா இரு. குழந்தை கையாலேயே நெய்வேத்தியத்தை செஞ்சு முடி. அப்புறம் அங்க இருக்கிற ஐயர்கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்குங்க. அவருக்கு தட்சணை கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. என் பிள்ளைக்கு கொஞ்சமாவது புண்ணியம் கிடைக்கட்டும். என்ன இப்ப அத சொல்ல மறந்துட்டியா? அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா உயிரை கூட கொடுப்பேன்னு. இப்ப உன் வாயில இருந்து அந்த வார்த்தையை வர காணும். அத்தை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அத்தை, எதுவும் இல்ல. சரிங்க அத்தை, கண்ணனை நான் கூட்டிட்டு போறேன். இவனும் எங்க கூடவே வரட்டும். நீயும் வாப்பா போலாம். அந்த கண்ணாடியும் எடுத்து போட்டுக்கோ. என்னங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். அது வந்து இதை கேட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல தீர்ந்து போயிடுங்க. என்ன சொல்லுங்க. உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? அம்மா கிட்ட உத்தரவாதம் கொடுக்கறத பத்தி சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அது நான் கேரண்டி பத்தி இங்க எதுவும் பேசுறதுக்காக இப்ப வரல. அது 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 வந்து என்னங்க, இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேரண்டி பத்தின கவலை இருக்காதுன்னு தாங்க எனக்கு தோணுது. அப்படியா? என்ன சந்தியா? எனக்கு அது வந்த விஷயம் என்னன்னா, அது அது வந்து அது வந்து என்னன்னா, நான் என்னோட அம்மா, தம்பி அப்படியே பார்த்துக்கோ. சந்தியா வா. ஐயோ, ரொம்ப வலிக்குதே அம்மா. அம்மா, அம்மா என்னம்மா, என்னாச்சு? என்னமாச்சு? என்ன சரோஜாச்சு? சரோஜா, ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. பாத்து சரோஜா. அடிபடிச்சா? கால் காட்டுங்க. ஒண்ணும் இல்ல சொல்றேன்ல. என் காலுக்கு ஒண்ணும் ஆகல. சும்மா என்ன என்னன்னு கேட்காதீங்க. அம்மா, நீங்க இந்த மாதிரில பேசுறீங்க? சந்தியா போங்க, போய் வண்டி கூப்பிடுங்க. அம்மா உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போனோம். நீ இரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எந்த டாக்டர் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். சந்தியா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? போய் ரிக்ஷா கூட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. அம்மா உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போனோம். சந்தியா சரிங்க. நில்லு. நான் எதை சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் தான் எனக்கு தோணுது. அதனால நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசிட்டே இருக்கேன். எனக்காக உன்னோட நேரத்தை எல்லாம் நீ ஒண்ணு வீணாக்க வேண்டாம். இல்லன்னா நீ உன்னோட பொண்டாட்டிய பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்கிறதுக்கு உனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்ல. எனக்கு அடிபட்டதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. பெரியவங்க சொல்வாங்கல்ல, காலம் போக போக எந்த காயமானாலும் அது ஆறி போயிடும்னு. அதனால கவலைப்பட வேண்டாம். நீ போ சூர்யா. போய் உன் பொண்டாட்டிக்காக இங்கிலீஷ் பேப்பரும் இங்கிலீஷ் புஸ்தகமும் வாங்கி கொண்டு வந்து கொடுப்போ. சந்தியா, நீங்க போங்க. என்ன நீங்க நிக்கிறீங்க? போய் ரிக்ஷா கூட்டு வாங்க. அம்மா டாக்டர் கிட்ட கூட்டு போன சொல்லல. சீக்கிரம் போங்க. போ. நீ உன் புருஷன் சொல்றத தானே கேப்ப. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் பேச்சு தானே இன்னொருத்தர் கேப்பீங்க. ஏன் பேச இந்த வீட்டுல யார் கேட்க போறா? நான் போய் வண்டி கூட்டிட்டு வரேன். போமா போ. ரிக்ஷாவை கூட்டிட்டு வந்து
வீட்டுக்கு வெளியில நிறுத்தி வை, புரியுதா? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இனிமே நான் நீங்க 2 பேரும் சொல்ற எதையும் கேட்க போறது இல்ல. நான் தான் சொல்றேன்ல, அந்த டாக்டர் கிட்ட நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன், அவ்வளவுதான். எதுக்கு இப்படி தேவையில்லாம புடிவாதம் புடிச்சுக்கிட்டு இருக்க சரோஜா? இங்க பாரு, உனக்கு அடிபட்டு இருக்கு. இந்த வயசுல இப்படி அஜாக்கிரதையா இருக்க கூடாது சரோஜா. டாக்டர் கிட்ட காட்டினா சீக்கிரம் குணமாயிடும் சரோஜா. வேண்டாம், நான் டாக்டர் கிட்ட கண்டிப்பா போக மாட்டேன். நானும் பாக்குறேன், நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் யார் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்கன்னு பாக்குறேன். உங்க ரூமுக்கு போலாம் வாங்க. வேண்டாம் மோகன், என்ன என்னோட ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. உள்ள உள்ள பொறுமையா. கொஞ்சம் தூரம் தான். நீ போயிட்டு வாப்பா. ஆமா, என்னது இது? இந்த இடத்தையெல்லாம் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வணக்கங்க தம்பி, நாங்க ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கோம். என்னங்க? எதுவும் பேசாத. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? வா, சைடுல நிக்கலாம். என்ன பண்ற நீ? என்ன காரியம் பண்ணிருக்க? அட கடவுளே, நான் சந்தோஷமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். முக்கியமா உங்க அம்மாவுக்கு நினைக்கிறேன். மீனாட்சி, என்ன எப்ப பார்த்தாலும் நீ அம்மாவை பத்தியே பேசிட்டு இருக்க? உன்னோட கண்ணாடி உடைஞ்சிருக்கு, அதுக்கும் எங்க அம்மாவுக்கும் என்னடி சம்பந்தம்? பைத்தியக்காரி. நல்லா இருக்குங்க, என்ன சம்பந்தம் நான் கேக்குறீங்க? கண்ணனை நம்ம கூட கூட்டிட்டு போன்னு சொன்னது யாருங்க? உங்களோட அம்மா தானே. நம்ம புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே எவ்வளவு அழகா ரெடியாகி வந்தோம் இந்த ஷூட்டிங் பார்க்கலான்னு. இன்னைக்கு நல்ல சாப்பாடு வேற சாப்பிடலாம் நினைச்சேன். அந்த கண்ணாடியை போட்டதும் நான் எவ்வளவு அழகா இருந்தேன். ஆனா அது உங்க பிள்ளைக்கு பிடிக்கல, கீழே போட்டு உடைச்சிட்டோம். இவ பாட்டி கேட்ட பேரனா இருப்பான் போல. 2 பேரும் வேணும்னே என்ன தொந்தரவு பண்றாங்க. நீ கோயிலுக்கு போகல, ஷூட்டிங் பார்க்க போறங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரியுமா? நீ பொய் சொன்னதுனால அந்த கடவுளுக்கே விருப்பம் இல்லாம தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அதனாலதான் உன்னோட கண்ணாடியும் உடைஞ்சு போச்சு, உன்னோட பிள்ளையும் உன்னை தொந்தரவு பண்றாங்க. இவங்க இன்னும் இங்க ஷூட்டிங்க கூட ஆரம்பிக்கல போல இருக்கு. ஷூட்டிங்க பார்க்கணுங்கிறதுக்காக கடை வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். உனக்கு நான் நல்லா யோசனை சொல்லவா? இப்போ நம்ம உடனே வீட்டுக்கு போலாம். அங்க போய் ஹால்ல உட்காந்துட்டு இருப்போம், நல்லா சில்லுன்னு காத்து வரும், காத்து வாங்கலாம் வா. இல்ல இல்ல இல்ல, இங்க பாருங்க, இந்த ஷூட்டிங்க பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அதனால ஷூட்டிங்க பார்த்துட்டே போலாங்க. என் கண்ணாடி உடைஞ்சா என்னங்க, பரவாயில்ல, போது விடுங்க, நம்ம ஷூட்டிங்க பார்த்துட்டு போலாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த மாத்திரையெல்லாம் உடனடியா வாங்கிட்டு வாங்க. இப்பவே இவங்களுக்கு ஒரு டோஸ் மாத்திரையை கொடுத்துருங்க. இவங்களுக்கு கால் சுலுக்கிறதுனால கால் ரொம்ப வீங்கிருக்கு. ஆயில்மெண்ட் தடவி அப்பப்போ ஒத்தரம் கொடுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்தாதான் அவங்களுக்கு நல்லது. சரி மேடம். இந்த டாக்டர் மேடம், உங்க ஃபீஸ் எவ்வளவு? 300 ரூபாய் கொடுங்க. 300 ரூபாவா? அம்மா 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 இருங்க. அம்மா இருங்க. என்னம்மா, என்ன வேணும்? அம்மா படுத்துக்கோங்கம்மா. டாக்டர் ஓய்வு எடுக்க சொல்லிருக்காங்கல்ல. சூர்யா, அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? என்ன சரோஜா இது? 300 ரூபாவா? 5 நிமிஷம் பார்த்துட்டு போனதுக்கு 300 ரூபாவா? அட கடவுளே, எவ்வளவு பெரிய நஷ்டம் இது. அம்மா பணத்தை பத்தி யோசிக்காதீங்க. அம்மா வீட்டுக்கு வந்து பாக்குறதுக்கு டாக்டர் இந்த மாதிரி ஃபீஸ் தான் வாங்குவாங்க. விடுங்கம்மா, நீங்க அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு. இதுக்கு பதிலா நானே அந்த டாக்டர் கிட்ட போயிருக்கலாம். ஒரு 100 ரூபாய்க்குள்ளே வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்ததால 300 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீ ஒண்ணு பண்ணுப்பா, அந்த மாத்திரை மருந்து இருக்குல்ல, அதுல பாதி மட்டும் வாங்கிட்டு வா. அதிகமா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்போ உனக்கு அதிகமா பணம் தேவைப்படும்ல, அதை பத்திரமா வச்சுக்க. பாதி மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்தா காயம் அப்புறம் எப்படிமா சரியாகும்? நீங்க ஏன் பணத்தை பத்தி யோசிக்கிறீங்க? என்கிட்ட பணம் இருக்குமா. நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? நான் இருக்கேன்லம்மா.
மோகன், இந்த பேப்பர் எப்படி சீக்கிரம் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடு. எந்த மாத்திரை விட்டுறாது. சரி, ஒன்று பண்ணு, மொத்தமாக எடுத்துட்டு போ. எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துக்கோ. தள்ளு சூர்யா, தள்ளு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா, நீங்க எந்த வேலையும் பண்ண வேண்டாம். இங்க பாருப்பா, இப்படி படுக்கையிலே படுத்துட்டு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா? அம்மா, நான் கோவிலுக்கு வேற போகணும். அப்புறம் பறவைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும். உன் கடையில பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுல, அப்பதான் நான் வேண்டிக்கிட்டேன். நீ முதல்ல வழியை விட சொல்றேன். அந்த வேலை நான் பாத்துக்கிறேம்மா. அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அப்புறம் நான் இங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். நீங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா கூட நான் இங்க இருந்து எங்கே வெளியே போக மாட்டேம்மா. நீங்க இந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாது. படுத்து ஓய்விடுங்க. அத்தைக்கும் இவருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய பாசம் இருக்கு. அத்தை அவர் கடவுளா நினைக்கிறாரு. அவங்கள பத்தி நான் எப்படி அவர்கிட்ட சொல்றது? அது அவர் தாங்கிக்கவே மாட்டாரே. நான் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு அவர்கிட்ட எப்படி சொல்றது? காரணத்தை சொல்லலைன்னா அவர் என்ன விடவே மாட்டாரு. ஆனா உண்மையான காரணத்தை அவர்கிட்ட என்னால எப்பவுமே சொல்ல முடியாது. அத்தைக்கும் இவருக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இல்ல, கண்டிப்பா நான் அவர்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. இந்த புனிதமான உறவுக்குள்ள என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த விஷயத்த நான் வேற எப்படியாவது தான் சமாளிச்சாகணும்.